பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு போதிக்கிறவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் சரியான போதனைகள் இல்லாமல், சரியான அறிவுறுத்துதல் இல்லாமல் தங்களுடைய ஜீவிதத்தை அழித்து கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையை சரியான ஒரு நிலைக்கு தங்களால் நிலைநிறுத்த முடியாத ஒரு நிலையிலே கடந்து போகிறார்கள். வேதம் தெளிவாக பதிவிடுகிறது அல்லவா? நான் உனக்கு போதித்து என்று ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நபராக நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சிந்தையின் அடிப்படையிலே, நம்முடைய ஞானத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் செயல்படுத்துகிறதுக்கு முற்படலாம். ஆனால் இவைகள் நம்முடைய மூளைகளினாலே செயல்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் அவைகளை தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய வழிநடத்துதலின்படி ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது, நமக்கு தகுந்த ஒரு ஆலோசனைகளை கிடைத்து அதன்படி நடக்கிற பொழுது அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வசனம் வாசிக்கிறோம் அல்லவா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆம், நாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய வழிகள் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தாறுமாறாக நடக்கிறார்கள். அப்படின்றால் தங்களுடைய ஜீவிதத்தை பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைகளாக்கப்பட்ட ஒரு நிலையிலே தங்களுடைய ஜீவிதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொன்னா, அவர் காட்டுகிற வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிற வழி, அது நல்லவைகளாக மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நம்மளோடு கூட இருந்து கூட நமக்கு குழிபறிக்கிற கூட நபர்கள் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு போதித்து நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று ஒரு காரியங்களை சொல்லி நம்மை நடத்துகிற பொழுது அதன்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் ஒரு மேலான ஒரு நன்மைகளை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அற்புதமாக அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்கிறது அல்லவா? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனைக்காரர் அநேகராய் இருந்தால் ஜெயம் உண்டாகும், நலமாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சில ஆலோசனைகள் தேவன் மூலியமாக மனுஷரிடத்திலிருந்து கூட வரலாம். தேவ ஊழியர்கள் மூலியமாக, தேவ பிள்ளைகள் மூலியமாக அவைகளை சரியாய் நாம் நிதானித்து கொண்டு அவைகளின்படி நாம் செயல்பட முற்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தோல்விகளையும் நாம் சந்திக்க முடியாது. சங்கீதக்காரன் தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியம் நிறைவேறுகிறதற்கு அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவனாய் இருந்தான். நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது சிக்லாக் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்காக அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி தாவீது வேண்டுதல் பண்ணுகிறான். அதாவது எதிராளிகளுடைய கிரியைகள் ஜனங்களை கொள்ளையிட்டு, உடைமைகளை கொள்ளையிட்டு அவர்கள் கடந்து போகிற பொழுது அவன் தேவனிடத்திலே அவன் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? இவைகளை நான் பிடிக்க முடியுமா என்று அவன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிற பொழுது தேவன் அவனுக்கு சரியான ஆலோசனைகளை, உத்தரவுகளை அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாத நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தம் இழந்தவைகளை, எதிராளிகள் கொண்டு போன தங்களுடைய ஜனங்களையும் உடைமைகளையும் அவன் மறுபடியும் அவன் திருப்பி கொண்டு வருகிறான். சத்துருக்களை சிதறடித்து அவரிடத்தில் இருந்த பொக்கிஷ நல்ல காரியங்களை அவன் பறித்து கொண்டு வருகிறான். சரியான ஒரு ஆலோசனைகள், நமக்கு ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவனால் அருளப்பட்ட சகல நன்மைகளையும் நம்மால் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய சுகமும் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் அமர்ந்திருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.